எனது சேனல் பேர் ஆர்ட் பக். நானும் இப்போ ஒரு பாப்பாயோட ஒய்ஃப் ஆலிவ் படம் வரைய போகிறேன். ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அப்புறம் குட்டியாக ஒரு 2 புள்ளி மாரி ஒரு கண், அதோட முடி இதெல்லாம் போட்டு அதை மூக்கெல்லாம் அழகாக நீளமாக போட்டு அதுமாரி வரையணும். நான் குட்டி கதை சொல்கிறேன், காக்கா கதை. ஒரு ஊரில் ஒரு குளத்துல அங்கே காக்காயும் நாரையும் குடியிருந்துச்சுங்க. இது மீனெல்லாம் குளத்துல மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு நாள் அந்த இடத்துல மீன் அவ்வளோக்கா கிடைக்கவே இல்லை. சரி என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ காக்கா சொல்லுது, எங்கள் வீட்டுக்கு போவோம், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுது. கூப்பிட்டோன்னா என்ன செஞ்சு நாளைக்கு சேர்ந்து சந்தோஷமாயிடுச்சு. போய் சாப்பிட்லான்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. காக்கா வீட்டுக்கு போகிறாங்களா, போனால் காக்கா என்ன செய்யுது, காக்காயெல்லாம் இந்த பிளேட்டு தட்டில் வச்சு தான் சாப்பிடும்ல. அதோட மூக்கு குட்டிய மூக்கில் வாய், அது அழகு, அது பேர். அது குட்டியாக தானே வச்சு இருக்கும், குட்டியாக தானே இருக்கும். அதனால் அது என்ன பிளேட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. அதேமாரி இந்த நாரை என்ன செய்யும், அவங்க மூக்கு பெருசு, அது கிண்ணம் மாரி வச்சா தான் அது சாப்பிடும். ஆனால் அதுக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுது. எங்கள் வீட்டில் இந்த கிண்ணம் மாரிலாம் இல்லை, நாங்கள் இதுமாரி வச்சு தான் சாப்பிடுவோம், அதனால் நீ இதே சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுது. சரின்னா அப்படியே சிந்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க முடியாமல் சிந்தி சாப்பிடுது. காக்காய்க்கு ஒரே சிரிப்பு, என்ன இப்படி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்ருக்கு. அப்புறமேட்டுக்கு சரி பரவாயில்லன்னு 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்களா, சரி எங்கள் வீட்டுக்கு நீ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு கூப்பிடுது. இதை என்ன செஞ்சு சரி அப்படின்னு சொல்லிடுச்சு காக்காவும். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு போனால் அங்கே அது என்ன செய்யும், அதோட மூக்கு வாய் இருக்குல்ல அழகு, அது என்னன்னா வாய் இதாக இருக்கும், நீளமாக இருக்கிறதுனால அவங்க எப்படின்னா ஒரு கோவலை இதுமாரி வச்சு தான் சாப்பிடும். குண்டா மாரி வச்சு அதில் தான் சாப்பிடுவாங்க. அவங்க உள்ளே விட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. சரிட்டு இதை போய் காக்காய்க்கு வச்சா காக்காவுக்கு இந்த அழகு இருக்குல்ல வாய், அது குட்டியாக இருக்குல்ல, அதனால் அதை திங்க முடியல. அதால் குட்டியாக இருக்கிறதுனால எக்கி அதால் எடுத்து சாப்பிடவே முடியல. அப்போ ஏன் உன்னையால் சாப்பிட முடியலையான்னு நாரை காக்காவை பார்த்து சிரிக்குது, இன்னும் இப்படி இதாக இருக்கியே அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு 2 பேரும் நீ எனக்கு இப்படி பண்ணல, அதேமாரி தான் உனக்கு நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதாகிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் தவற உணர்ந்துடுறாங்க. தவற உணர்ந்து சேர்ந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்காங்க. சரி அடுத்த நாள் என்ன செய்கிறாங்க, இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கலாம் வா அப்படின்ட்டு 2 பேரும் மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கு போகிறாங்க. குளத்துக்கு போய் 2 பேருமே போய் மீன் பார்க்குறாங்க. நீ ஒரு மீன் பிடி, நான் ஒரு மீன் பிடிக்கிறேன், நீ அங்கே போ, நான் இங்கே போகிறேன்னு பிடிச்சி சாப்பிட்லான்னு போய் சாப்பிட போனால் அங்கே மீனே கிடைக்கல. 2 பேர்த்துக்குமே கிடைக்க மாட்டேங்குது மீன். சரி என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருக்காங்க, ஒரு மீன் கூட கிடைக்கலையேன்னு. அப்புறம் சரி வா அந்த பக்கம் போய் 2 பேர் சேர்ந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்கலாம், நான் விரட்டிக்கிட்டே வரேன், நீ இங்கே டக்குன்னு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு காக்கா போய் அந்த பக்கம் போய் இப்படி தள்ளி அங்கே போய் மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. தேங்க்யூ.